ஹலோ ஆல், குட் மார்னிங். 9th 10th மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துள்ளார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேர்தலில் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அதில் ஏற்கனவே ஒரு போஸ்ட் வந்துட்டு காலியாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு அருண் கோயல் அவர்களும் வந்துட்டு ராஜினாமா செய்துள்ளார். இவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்துட்டு குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்பி அவர் வந்துட்டு இதை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னா திரு ராஜீவ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. கேரளாவில் கோழிக்கோடு இருக்கு இல்லையா, டு கெட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மியூசியம், இதில் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மியூசியம் வந்து ஏற்படுத்த போகிறாங்க. தென் கேரளாவில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் பாஸ்போர்ட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஜென்ரலாகவே ஜாஸ்தியாக இருக்குது. ஜென்ரலாக பார்க்கும்போது வந்துட்டு மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அந்த பக்கத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஃபீமேல் பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கேரளா ஃபர்ஸ்ட் இருக்குங்க. அதே சமயத்தில் மைக்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, வேலைவாய்ப்புக்காக இடம்பெயர்பவர்களில் வந்துட்டு ஆண்களில் வந்து அதிகமாக கேரளா வந்துட்டு இருக்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்துட்டு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, பஞ்சாப், குஜராத் ஆகிய மாநிலங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் இன்னொன்று பண்ணியிருக்காங்க. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் முதல் AI ரோபோட்டான ஒரு ஆசிரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஐரிஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவங்க திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு AI ரோபோட்டிக் டீச்சராக வந்துட்டு ஒரு ஹோல்டிங் பொசிஷனில் இருக்காங்க. இந்தியாவின் முதல் முறையாக மாநில அரசின் OTT தளம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். Group 2 மெயின்ஸ், Group 1 மெயின்ஸ்க்கு படிக்கும்போதே நம்ம OTT தளம் பற்றி நிறைய படிச்சிருப்போம். ஸோ முதல் முறையாக ஒரு அரசே வந்துட்டு OTT தளம் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்துட்டு C-Space அப்படிங்கிற பெயரில் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் இந்த OTT தளம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளா பற்றி இப்போ நம்ம 4 நியூஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். லார்ஜஸ்ட் ஃபீமேல் பாஸ்போர்ட் ஹோல்டர் ஒன்று பார்த்துருக்கோம். தென் கோழிக்கோடில் வந்துட்டு ஒரு மியூசியம், கோஆப்ரேட்டிவ் மியூசியம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். தென் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் AI ரோபோட்டிக் டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ஐரிஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சூட்டியிருக்காங்க. தென் 4வதாக வந்து முதன்முறையாக மாநில அரசின் OTT தளம் ஒன்று இருக்குது. C-Space அப்படின்னு அதுக்கு பெயர் இருக்குது. தென் புதுடெல்லியில் நாட்டில் முதன்முறையாக தேசிய படைப்பாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுதான் நாட்டிலேயே வந்துட்டு முதல் முறை வந்துட்டு. இதுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்துட்டு இந்த விருதுகள்லாம் வழங்கினாங்க. தென் விருதுகள் வழங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் படைப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் மாற்றிட்டு உலகுக்காகவே இந்தியாவில் படைத்து நிறைய தயாரிப்புகளை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதில் என்ன அப்படின்னா நிறைய துறைகள் இருக்குது. IT துறை, தென் அதிகமாக நல்ல கதை சொல்லுவோர் அப்படிங்கிற ஒரு, தென் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி விருதுகள் வழங்கியிருக்காங்க. தென் இதில் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கேட்டகரி என்னென்னா, யூடியூப் மற்றும் இணையதளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக மக்களுக்கு தொண்டாற்றும் அப்படிங்கிற மூலம் வந்துட்டு அந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் நிறைய விண்ணப்பங்கள் வந்தது. அதிலிருந்தும் ஒருத்தரை எடுத்து வந்துட்டு தேசிய படைப்பாளர்கள் விருது வந்து வழங்கியிருக்காங்க. தொழில் முனைவோராகும் தூய்மை பணியாளர்கள், தமிழக அரசில் தூய்மை பணியாளர்களாக வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க வந்துட்டு கழிவுநீர் ஊர்தி மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த ஊர்திகள் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஸ்கீமை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க. இதற்காக வந்து அவங்களுக்கு மானிய விலையில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் அவங்களுக்கு அண்ணல் அம்பேத்கரின் தொழில் முன்னோடிகள் திட்டம் மூலமாக 50% மானியம் கொடுக்குறாங்க. மற்றவர்களுக்கு 40% வரைக்கும் மானியம் கிடைக்குது. இதில் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் சொந்தமாக கழிவுநீர் அகற்றும் ஊர்தி இல்லைன்னா குப்பைகள் அகற்றும் ஊர்திகளை வந்து வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமில். தென் கலைஞரின் எழுதுகோள் விருது, இந்த விருதுக்காக எழுத்தாளர் VN சுவாமி அவர்களுக்கு இந்த வருடம் கிடைத்திருக்குது. சமூக மேம்பாடு, விளிம்பு நிலை மக்களின் மேம்பாடு, இந்த கேட்டகரியில் தான் இவருக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த அவார்டு என்ன அப்படின்னா, இந்த சமூக மேம்பாடு, விளிம்புநிலை மக்களின் மேம்பாடுக்காக எழுத்துப்பூர்வமாக வந்துட்டு யாரெல்லாம் வந்து போராடி இருக்காங்க, இல்லை அவங்க எழுத்துக்கள் வந்து இவங்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிக்குதோ அவங்களுக்கு கலைஞர் அவர்களின் எழுதுகோள் விருது வழங்கியிருக்காங்க. இந்த வருடம் VN சுவாமி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. தென் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உண்டு. இதுவும் எழுத்தாளர்களுக்கான திட்டம் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானபீடம் விருது, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விருதுகள் இருக்கும்ல எழுத்துத்துறையில், அந்த விருதுகள் வாங்கியவர்களுக்கு வந்துட்டு ஒரு வீடே வந்துட்டு பரிசளிக்கும் திட்டம் தான் இந்த கனவு இல்லம் திட்டம். இது தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த ஸ்கீம் இப்போ அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் பற்றியும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க.
தென் உலக அழகி போட்டி இந்தியாவில் தான் நடைபெற்றுட்டு இருக்குங்க. இதில் இந்த வருடத்திற்கான உலக அழகி யார் அப்படின்னா செக் குடியரசை தேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வருடத்திற்கான உலக அழகியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாங்க. இது போக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி வந்துட்டு, அதாவது முந்தின நாள் நியூஸில் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லும் போது நான் எழுத்தாளர் பாமா அவர்கள் எழுதிய புதினம் சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பட் அது கருக்கு. சாரி, என்னோட மிஸ்டேக் தான். அதை மாற்றிக்கோங்க. நிறைய பேர் அதை நோட்டிஃபை பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. தென் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்பொழுது சமீப காலமாக நிறைய அரசியல் தலைவர்களும் சரி, மத்திய அமைச்சர்களும் சரி, பாரத பிரதமரும் சரி, ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைய திட்டங்களை நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் என்னெல்லாம் இருக்குது, முக்கியமான பிளேசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அருணாச்சல பிரதேசத்தில் 13,000 அடி உயரத்தில் சோலா சுரங்கப்பாதை அப்படின்னு ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க. உலகிலேயே அதிக உயரத்தில் கட்டப்பட்ட மிக நீளமான இரட்டை வழித்தட சுரங்கப்பாதை இது ஆகும். தென் வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வந்தே பாரத்தில் வந்துட்டு ஸ்லீப்பர் கோச் இது வரைக்கும் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் கோச் மட்டும்தான் இருக்குது, அதுவும் சிட்டிங் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ட்ரெயின்கள் வந்து விரைவில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர்லையும் சரி, செமிகண்டக்டர்லையும் சரி ஒரு நல்ல பொசிஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்வேர் துறையிலையும் வந்துட்டு அதிகமாக நம்ம முயற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று நிஃப்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு ரவுட்டரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ரவுட்டர் வந்துட்டு உலகிலேயே மிக வேகமான ரவுட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேகமான ரவுட்டர்கள் ஆல்ரெடி இருக்குது, பட் இதுவும் வந்துட்டு வேகமான ரவுட்டர் அப்படிங்கிறாங்க. ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும்னு. ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா 2.4 டெட்ராபைட் பெர் செகண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிவேகமான ரவுட்டர். தென் நிறைய இடங்களில் மாண்புமிகு பிரதமர் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காசிரங்கா நேஷனல் பார்க், இது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா சிங்கிள் ஹார்ன் ரைனோஹர்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இது ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்துட்டு அவர் சென்றிருக்கும்போது இந்த நேஷனல் பார்க் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, அதோட முக்கியமான விலங்குகள் என்னென்ன, அதோட IUCN கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. தென் அவர் ஒரு யானை சவாரி பண்ணியிருக்காரு. அந்த யானையோட பேர் பிரத் யும்னா யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக ஆர்டிக்கல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏ இருக்குல்ல, ஏஏ வந்து ரெகுலேட்டரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் வி நீட் ஏஏ ரெகுலேட்டரி அப்படிங்கிற மாதிரி ஹிந்து இங்கிலீஷில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.